அந்த உணர்வுக்கு முன்னால் நம்முடைய பெண்களின் உணர்வுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்றைக்கு ஒரு பெண் வாழ்ந்தார். அவருடைய பெயர் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு. என்றைக்காவது உம்மா நீங்க எல்லாருமே ஒரு குர்ஆன் வசனத்தை நினைத்து அழுதது உண்டா? ஒரு ஹதீஸை நினைத்து அழுதது உண்டா? நான் கேட்கிறேன், ஒரு சுஜூதில் இருந்து நீங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை நினைத்து ருக்கூயில் இருந்து இறைவனுடைய அச்சத்தால் உங்களுடைய கண்களில் இருந்து எப்பயாவது தண்ணீர் வடித்தது உண்டா? கவலைகள் வந்தால், துக்கங்கள் வந்தால், துயரங்கள் வந்தால், சோதனைகள் வந்தால், பிரச்சனைகள் வந்தால் ஓடி வந்து இறைவனை அழைக்குகின்ற நாங்கள் துன்பம் இல்லாத போது, பிரச்சனை இல்லாத போது, நோய் இல்லாத போது எப்பயாவது நாங்கள் சுஜூதுகளில் நின்று தொழுகையில் நின்று இமாம் ஓதுகின்ற போது எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது உண்டா என்று கேட்கிறேன். அன்றைக்கு ஒரு பெண் இருந்தார். நீங்க பார்க்கலாம், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழ்ற போது அடிக்கடி உயிரோடு இருக்கிற நேரம் இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு போவாங்க வருவாங்க, வீட்டுக்கு போவாங்க வருவாங்க. அன்றைய காலத்து பெண்களும் அப்படித்தானுங்க. எப்படி கேட்பாங்கடா, யார் ரசூலுல்லாஹ், எல்லா நேரமும் ஆண்கள் வருகிறார்கள், மார்க்கத்தை படிக்கிறார்கள், உங்களோடு இருக்கிறார்கள், நல்ல செய்திகளை கேட்கிறார்கள். எங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லையே, வசதி இல்லையே. எங்களுக்கு ஒரு நாளை அமைத்து தர மாட்டீர்களா? எங்களுக்கு மார்க்கத்தை படித்து தர மாட்டீர்களா? எங்களுக்காக உபன்யாசம் செய்ய மாட்டீர்களா? அன்றைய காலத்து பெண்களுடைய கவலைகள். இன்றைய காலத்து பெண்கள் பயானுக்கு வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மாண்டாலும் வந்தாலும் கொஞ்ச நேரம் உட்கார்றது, மற்றது எப்படா போறன்னு தான் பார்க்கிறது. அன்றைக்கு ஒரு பெண் இருந்தார். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற போது அடிக்கடி போய் வருவார். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் யோசிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிற போது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி போவாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போய்த்தார், உம்மு ஐமன நாங்க போய் பார்த்து வருவோமே அப்படி என்று ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ் போன வீட்டுக்காக தேடி போறாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் பார்த்த உடனே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க. கண்டவுடன் அழுகிறாங்க. அப்ப ரெண்டு பேரும் ஆறுதல் சொல்றாங்க, ஏன் அழுகிறீங்க, என்ன காரணம்? அப்ப சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கிட்ட நிச்சயமாக நலவுதானே இருக்கும் அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. அந்த பெண் சுபஹானல்லாஹ், அந்த பெண் சொல்றா, ஓ எனக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக நல்லது இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் அதை நினைத்து அழவில்லை. நான் ஏன் தெரியுமா அழுகிறேன்? அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிற போது வானத்தில இருந்து அடிக்கடி அல்லாஹ்வுடைய வகை வரும், அல்லாஹ்வுடைய வசனம் வரும், இறை தூதர் பேசுவார், கேட்போம், அமல் செய்வோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போயிட்டாரு, வகையும் வருவது நின்று விட்டதே என்றுதான் அழுகிறேன் என்றார்கள். அன்றைக்கு வாழ்ந்த பெண்களில் ஒருவர் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நான் சும்மா கேட்கிறேன், உம்மா, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வீடுகளிலும் 6666 வசனங்களோடு ஒவ்வொரு வீடுகளிலும் இன்றைக்கு நம்முடைய வீட்டில் குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆனை பார்த்து ஒரு நாள் அல்லாஹ்வுடைய வார்த்தையே, இறைவன் என்னோடு பேசுகின்ற வசனமே, இந்த வசனத்தை நான் ஓதவில்லையே, இந்த வசனத்தை நான் பாடமாக்கவில்லையே, இந்த வசனத்தை நான் படிக்கவில்லையே, இந்த வசனத்தை பற்றி நான் சிந்திக்கவில்லையே, என்னுடைய வீடுகளில் இந்த வசனங்கள் ஓதப்படவில்லையே, ஷைத்தானியத்தான சிந்தனைகளும் இறைவனை மறுக்கக்கூடிய சில விஷயங்களும் என்ற வீட்டில் நடக்குதே என்று எத்தனை தாய்மார்கள் குர்ஆனை பார்த்து அழுதவர்கள், குர்ஆனை பார்த்து கண்ணீர் வடித்தவர்கள். மரண வீடு வந்தால், சக்ராத்துடைய நேரத்தில் இருந்தால், வாப்பாவுடைய உயிர் தொண்டக்குழியை அடைந்தால், உம்மாவுடைய உயிர் தொண்டக்குழியை அடைந்தால், இஸ்லாம் காட்டி தராத அடிப்படையில் தலமட்டில இருந்து
யாசினை ஓதுவதற்கும் மரணித்து போனால் 3வது கட்டம் என்றும் 7வது கட்டம் என்றும் 40வது கட்டம் என்றும் ஆண்டு கட்டம் என்றும் இருட்டு கட்டம் என்றும் இன்றைக்கு ஆலிம்களை அழைத்து இன்றைக்கு குர்ஆனை ஓதச் சொல்லுகின்ற சமூகம் 6666 வசனம் என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய பேச்சு, இறைவனுடைய வார்த்தைகள், எனக்காக அருளப்பட்ட வேதம், என்னை மறுமையிலே நிறைய நன்மைகளை பெற்றுத் தருகின்ற வேதம். அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன் அலிஃப் லாம் மீம், மூன்று எழுத்துக்கள். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, 3 எழுத்துக்கும் 30 நன்மை. 6666 எழுத்து வசனங்களையும் படித்தால் கோடிக்கணக்கான நன்மைகள். இதை ஒரு நாள் நினைத்து அழுதவர்கள், ஒரு நாள் நினைத்து வாசித்தவர்கள், ஒரு நாள் நினைத்து அதை பற்றி யோசித்தவர்கள் எங்கட சமூகத்தில் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? இல்லாம ரஹிமல்லா, நல்ல சாலிஹான பெண்களை தவிர. நான் கேட்கிறேன், ரமலான் வந்தால் தூக்கப்படுகின்ற குர்ஆன், ரமலான் வந்தால் ஓதப்படுகின்ற குர்ஆன், ரமலான் வந்தால் தூசி தட்டப்படுகின்ற குர்ஆன், ஏன் ரமலான் முடிந்ததும் அல்லது ரமலானுக்கு முன்னரும் நம்முடைய வீடுகளிலும் நாமும் அந்த குர்ஆனை ஓத மறந்து போயிருக்கிறோம்? அன்று வகி வரவில்லையே, வகி நின்று விட்டது என்று அழுத பெண்களுக்கு முன்னால் இன்றைக்கு வகி அப்படியே ஒட்டுமொத்தமாக சுன்னாவும் குர்ஆனும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலத்தில் படிக்கவில்லையே, பாராயணம் செய்யவில்லையே, ஓதவில்லையே என்று எத்தனை சகோதர சகோதரிகள் எம்மில் அழுது கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசிக்க வேண்டும்.